அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் மறை கூறும் இறை தூதர்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இறுதியாக ஈசா நபி அவர்களுடைய வரலாற்றை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். அதில் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு மத்தியில் ஈசா நபியை பற்றி இருக்கிற வேறுபாடுகள் என்ன என்பதை கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். அதுல முக்கியமான வேறுபாடு என்னவென்றால், ஈசா நபி அவர்கள் சிலுவையில அறையப்பட்டார்கள், 3வது நாள் மறுபடியும் உயிர் தெழுந்தார்கள் என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். அதை இஸ்லாம் மறுக்குது. கிறிஸ்தவர்கள் சொல்வது எப்படியெல்லாம் அது தவறு என்பதை பைபிள் மேற்கோளோட சென்ற வாரம் உங்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது? ஈசா நபியை பொறுத்த வரைக்கும் அவங்க சிலுவையில் அறையப்பட்டாங்களா அல்லது கொல்லப்பட்டாங்களா அல்லது வேறு என்ன ஆனது என்பதை தெரிவதாக இருந்தால், திருக்குர்ஆன்ல பல இடங்களில் இதை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்வதாக இருந்தால், 4வது அத்தியாயத்தில் சூரத்து நிசாவுல 157, 158, 159 ஆகிய 3 வசனங்களை பார்த்தால் ஈசா நபி அவர்களுடைய நிலைமை என்ன என்பது ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்லிடுறான். அதுல அந்த வசனம் சொல்லுகிறது, வகௌலிஹிம் இன்னா கத்தல்னல் மஸீஹ ஈஸா இப்ன மரியம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதராகிய மரியமுடைய மகன் ஈசாவை நாங்கள் தான் கொன்றோம், கொலை செய்தோம் என்று அவர்கள் யூதர்கள் கூறிய காரணத்தினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். யூதர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்க ஈசா நபி கதையை முடிச்சிட்டோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும், இன்றைய தேதி வரைக்கும் யூதர்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா, ஈசா நபியை நாங்க நினைஞ்சிட்டோம், கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டி காட்டி, இப்படி சொன்ன காரணத்தினாலேயே அவங்க சாபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் அதை மறுக்கிறான். கௌலிஹிம், அந்த யூதர்கள் சொன்ன காரணத்தினாலும் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்னா, இன்னா கத்தல்னல் மஸீஹ ஈஸா இப்ன மரியம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதராகிய மரியமுடைய மகனாகிய ஈசாவை நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று சொன்னார்களே, அதனாலேயே அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானார்கள். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வமா கதலுஹு, அவரை அவர்கள் கொல்லவில்லை, வமா சலபுஹு, அவரை சிலுவையில் கூட அறையவில்லை. கொல்லவில்லைங்கிறது மட்டுமில்ல, சிலுவையில் அறைஞ்சு தப்பிச்சு ஓடி போயிட்டாரான்னு கேட்டா, சிலுவையில் அறைஞ்சது அவர் இல்லை. வமா கதலுஹு, அவரை கொல்லவும் இல்லை, வமா சலபுஹு, அவரை சிலுவையில ஏற்றவும் இல்லை. வலாக்கின் சுப்பிகளகும், மாறாக அவர்களுக்கிடையே ஆள் மாறாட்டம் நடந்தது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு ஆளை அவங்க சிலுவையில் அரைஞ்ச நெசம் அது ஈசா நபி இல்ல, வேற ஒரு ஆளை பிடிச்ச ஈசான்னு நினைத்து கொண்டு அந்த பிடிக்க வர்ற அதிகாரிகளுக்கு விளங்காதுல. ஒரு ஆளை பத்தி பிடிக்க வர்றாருந்தா ஒரு போலீஸ்காரர் நம்மளை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணிருப்பாங்க, நம்மளுக்கு தெரியாது. யாரை காட்டுறோம், இவர் தான் ஜெயில பிடிச்சி போயிருவாங்க. வர்ற போலீஸுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரி பிடிச்சி சிலுவையில் அறையிறதுக்கு வர்ற அனுப்பப்படுற ஆட்களுக்கு விளங்காம வேற ஒரு ஆளை பிடிச்சி அரைஞ்சு விட்டாங்க. உலகின் சுப்பிகளகும் என்றாலும் அங்கே ஆள் மாறாட்டம் நடந்தது. இன்னல்லதி நக்தலஃபு ஃபீஹி, ஈசாவின் விஷயத்திலே யார் முரண்படுகிறார்களோ, லஃபி ஷக்கின் மின்ஹு, அவர்கள் இது பற்றி சந்தேகத்தில் தான் இருக்கிறார்கள். அவங்களுக்கு திட்டவட்டமான அறிவும் கிடையாது. அதான் நான் சென்ற வாரம் எடுத்து காட்டினேன். எவ்வளவு முரண்படுறாங்கன்னு பாருங்க. மத்தேயு என்ன சொல்றாரு, மார்க் என்ன சொல்றாரு, லூக்கா என்ன சொல்றாரு, சந்தேகத்துக்கு போய் தான் ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், சந்தேகத்தில் அந்த ஆளுகளும் சந்தேகத்தில் இருக்கிறாங்க, நீ அதை போய் நம்புற. இன்னஹும் லஃபீ ஷக்கின் மின்ஹு, அவங்க இந்த விஷயத்துல சந்தேகத்தில் இருக்கிறார்கள். மாலஹும் பிஹி மின் இல்மின், இது பற்றி எந்த அறிவும் அவர்களுக்கு இல்லை. இல்லத்திபா அல்லன்னி, வெறும் ஊகத்தை பின்பற்றுவதை தவிர அவங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. ஐ விட்னஸ் இல்லைங்கிறான். ஒரு ஆளை கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க, கண்ணால் பார்த்த நேரடி சாட்சி வேணும். ஈசாவை சிலுவையில் அறைந்தார்கள்னா அதை பார்த்த ஆள் யார், அந்த ஆள் யார்கிட்ட சொன்னார், இது பைபிள்ல கூட கிடையாது.
ஈசா நபி எல்லாம் காலத்துக்குலாம் பிந்தி எழுதப்பட்ட எழுதி வச்சிருக்காங்க. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இல்முண்டா திட்டவட்டமான அறிவு. திட்டவட்டமான அறிவுண்டா என்ன? ஒரு ஆள் கொல்லப்பட்டார் என்பதற்கு திட்டவட்டமான அறிவு என்ன? பாடியை கொண்டாந்து காட்டணும், கொல்லப்பட்டார் அந்த குணம் பாரு, செத்து போயிட்டான் பாரு அப்படின்னு காட்டணும். இல்லைன்னா ஐ விட்னஸ், நாங்கெல்லாம் பார்த்தோம் என்று என்ன செய்யணும்? கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மாலகும் பிஹி மின் இல்மின், இது பற்றி அவர்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. இல்லத்திபா அல்லி, ஊகத்தை பின்பற்றுவதை தவிர வேற எந்த அறிவுமே அவங்களுக்கு இல்லாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லா மேலும் சொல்லி காட்டுகிறான், வமா கத்தலூஹு யகீனா, உறுதியாக யகீனாக நிச்சயமாக அவரை அவர்கள் கொல்லவில்லை. ஸ்டார்டிங்ல ஒரு கொல்லவில்லைன்னு சொல்லிவிட்டான். அந்த 157 வசனத்தை முடிக்கும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமா கத்தலூஹு யகீனா, உறுதியாக நிச்சயமாக யகீனாக, யகீனா திட்டவட்டமாக அவரை கொல்லல. அவ கொல்லலன்னு என்ன ஆனாரு? சிலுவையில் அறையவும் இல்லை, கொல்லவும் இல்லை. அப்ப கொல்லன்னு என்ன ஆச்சு? அவர் என்ன ஆனாரு இப்ப அப்படின்னு கேட்கும் பொழுது 158 வசனத்துல அல்லாஹ் அதுக்கு ரிப்ளை சொல்லி காட்டுகிறான், பல் ரஃபாஹுல்லாஹு இலைஹி, மாறாக அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்தி கொண்டான். நேரடி அர்த்தம் இதெல்லாம், தஃசீர் கிடையாது, நேரடி அந்த வாசகத்துக்கு உங்க அர்த்தம். அதுலயே அல்லாஹ் என்ன செஞ்சான்னு தெளிவுபடுத்திடணும். இதுல கருத்து வேறுபாடுக்கு சண்டைக்கு இடமே கிடையாது, ரெண்டு கருத்து கொள்வதற்கு வழியே கிடையாது. அவ்வளவு தெளிவான வாசகங்களை கொண்டு அல்லாஹ் சொல்றான், பல் ரஃபாஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தன்னளவில் அவரை உயர்த்தி கொண்டான். கான அல்லாஹு அஸீஸன் ஹக்கீமா, அல்லாஹ் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி 158 வசனம் சொல்கிறது. இப்ப இந்த ரெண்டு வசனத்தை நீங்க மேலோட்டமா பார்த்தா என்ன விளங்குது? ஈசா நபி அவங்க கொல்லல, சிலுவையில் அறையல, உறுதியா கொல்லவே இல்லை. இப்படி சொன்னாலே சாபத்துக்குரிய ஒரு பேச்சு, சபிக்கப்பட்டு விட்டார்கள் சொன்ன காரணத்தினாலே ஒரு சாரார் சாபத்திற்கு ஆளாயிட்டார்கள். இது சொல்லிட்டு என்ன ஆனார்னு சொன்னா, அவரை தன்னளவில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான்னு சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான். என்ன அர்த்தம்? அவர் அல்லாஹ் ஒசத்திக்கிட்டான், இவ்வளவுதான். குர்ஆனுக்கு குர்ஆன் என்ன சொல்கிறதோ அது ஏதோ கொசு விழுந்திருக்கோம் பார்க்க வேண்டியதில்லை, லைட் எல்லாம் பார்க்கறாங்க போக வருது. அப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்கிறதோ அது அப்படியே நம்புறத நம்ம கடமை. அதுக்கு சுத்தி நேரடியா ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இது இல்லாட்டி நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு நம்ம அறிவு என்ன சொல்லணும் தெரியுமா? ஒரு மனுஷனை எப்படி உசத்துறது, நமக்கு சைத்தான் உள்ள நுழைஞ்சு என்ன செய்வான்னு கேட்டா, ஒரு மனுஷனை பாடியோட அப்படி மேல தூக்கிட்டு போறதுன்னு அது எப்படி, அப்படி ஒண்ணு இல்லாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே ஒரு சைத்தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் அல்லாஹ் இது யார் செய்யறான்னு பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் செய்யறான். அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய விஷயமா? ஒரு 55 60 கிலோ 70 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை மேல தூக்கிட்டு போறது ஒரு பெரிய விஷயமா அல்லாஹ்வுக்கு? கோடான கோடி எடை உள்ள சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், வியாழன் எல்லாம் அல்ல அப்படி நிப்பாட்டி வச்சுக்கிறான். கோடான கோடி டன் எடை கொண்ட அந்த அண்டரத்தில் அப்படி வசதி நிப்பாட்டி வச்சுக்கிற அல்லாஹ்வுக்கு இந்த ஒரு சின்ன அற்பத்திலும் அற்பம் ஒரு 60 கிலோங்கிறது, 75 கிலோங்கிறது, ஒரு 90 கிலோ வச்சுக்கிறோம். எத்தனை கிலோ? 100 கிலோ கொண்டு எடுத்திருப்பாரு. ஒரு 100 கிலோவுக்கு உள்ளக்கூடிய ஒரு எடையை ஒரு மனுஷன் அப்படி தூக்கிட்டு போறது என்பது அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம். இதை நம்ம மனசுல எப்பவுமே ஆபத்துல வச்சுக்கிறோம். நமக்கு ஏற்ற மாதிரி யாராவது சொல்லுவாங்களான்லாம் தேடிட்டு இருக்க கூடாது. அல்லாஹ் ஒண்ணு சொல்லிட்டான்னு சொன்னா அதாவது அப்படி ஏத்துக்கணும். நம்ம இல்லாத ஒண்ணு நுழைக்கிறது தப்பு. மூசா நபி கைத்தறி போட்டாங்க, பாம்பா மாறுச்சுன்னு இருக்கும். நம்மளுக்கு என்ன செய்யும்? இது இன்னுமே வேற மாதிரி தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும் போது எவனாச்சும் ஒரு வியாக்கியானம் கொடுப்பான். அதை கேட்டுக்கிட்டு போயிடக்கூடாது. அல்லாஹ் தெளிவான வார்த்தைகளை கொண்டு சொல்லுகிறார். அல்லாஹ் ஒன்று வார்த்தையை சொல்லும் பொழுது அதுல இல்லாத ஒன்னையெல்லாம் சுத்தி வளைச்சுக்கிட்டுலாம் வியாக்கியானம் கொடுக்க கூடாது. அல்லாஹ் ஒரு பிறப்பு அதிசயமாக்கினானா இல்லையா? அவருடைய முடிவையும் அல்லாஹ் அதிசயமாக்கி வச்சுக்கிறான், அவ்வளவுதான். அவர் பிறந்ததே ஒரு அதிசயம் தானே. பிறந்ததே தகப்பன் இல்லாமல் பிறக்கிறது என்பது சாதாரணமா நடக்கிற காரியமா? அது நடந்திருக்கா இல்லையா? இன்னைக்கு வேண்டா குலோனிங்கள பிறக்கலாம் நீங்க சொல்லலாம், அன்னைக்கு இது பெரிய ஆச்சரியமான ஒரு மேட்டர் தானே. அப்ப ஆச்சரியமான முறையில் அல்லாஹ் அவரை பிறக்க செய்திருக்கிற மாதிரியே ஆச்சரியமான முறையில் அல்லாஹ் என்ன செய்யணும், அவரை இறப்பையும் ஒரு வித்தியாசமாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா எந்த குழப்பமும் வராது. இந்த வசனத்தை பார்த்த உடனே சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? இது இது சரிதான், அவங்க கொல்லல, ஈசா நபி என்ன செய்யல, அவங்க கொல்லலன்னு தான் இருக்குது. அவர் சாவலன்னு இருக்குதா? அவங்க கொல்லல, எங்கேயாவது ஒளியில் மறைஞ்சு போய் அவர் மூத்த போயிருப்பாரு, இறந்து போயிருப்பாரு. அதனால அவரு அது சரியில்லை. சில ஆட்கள் வியாக்கியானங்கிற பேர்ல இதுல வசனத்துல என்ன சொல்லப்படுது? 457ல மா கத்தலூஹு, அவரை அவர்கள் கொல்லவில்லை, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அவரை சிலுவையில் அறையவில்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தப்பிச்சு ஓடி போயிட்டாரு, கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை,
தப்பிச்சு ஓடி போயிட்டாரு, ஓடி போய் என்ன மூத்தா போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்க, பாலஸ்தீனத்தில் ஈசா நபி கபர் இருக்குது, காஷ்மீர்ல ஈசா நபி கபர் இருக்குலாம் புட்டாவெல்லாம் விட்டு இருந்தாங்க. அப்புறம் அது அப்படி சொன்னா சரியா வருமானு கேட்டா அது 158 கவுண்டர் கொடுக்கணும் இல்ல. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல அவங்க உள்ளல சிலுவை அறையவில்லை, அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டேன்னு சொல்றானப்பா. அப்புறம் ஏன் தலைமறைவானா இருக்கிற, மாறாக அவர் தலைமறைவாகி விட்டார்னு எல்லாம் சொல்லணும், அல்லது மாறாக இயற்கையாக மரணித்து விட்டார்னு அவர் சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்னா, இவங்க சொல்றபடி இருந்தால் அவரை கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, தானே செத்து போயிட்டாரு, இயற்கையா செத்து போயிட்டாரு, தலைமறைவாய் செத்து போயிட்டாருன்னு எல்லாம் சொல்லியிருக்கணும். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா கொல்லவே இல்லைன்னு 157 வசனத்துல சொல்லிட்டு 158 என்ன சொல்றான்னு கேட்டா பல் ரஃபாஹுல்லாஹு இலைஹி, தன்னளவில் அவரை அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் அப்படின்னு ஆயிடுச்சு. உடனே என்ன செய்யறாங்க தெரியுமா, இதுக்கு வியாக்கியானம் நம்மள உள்ள ஆளுக்குதான், நம்மளை சேர்ந்த சில பேர், சிறுபான்மையா இருக்கக்கூடிய சில பேர் ஒரு ஹிஜ்ரி 200 இருந்து இப்படி ஒரு கருத்து சொல்லிட்டே வர்றாங்க. ஹிஜ்ரி 200 இருந்த அதெல்லாம் கிடையாது, ஈசா நபி உயர்த்தப்படல, அவர் ஏதோ சாதாரணமா இயற்கையா மரணிச்சிட்டாரு, அது எப்படி எத்தனை 10,000 வருஷத்துக்கு கொடுத்து அப்படி உசுரோடு இருக்க முடியும், இப்படி எல்லாம் அவங்களா ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு சொல்லும்போது இந்த பல் ரஃபாஹுல்லாஹு இருக்கப்ப அதுக்கு என்ன அர்த்தம், அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி விட்டான்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்னு கேட்டா அவரை உயர்த்திட்டான்னு நல்லா சொல்றான்ல, அவரை உயர்த்திட்டான்னு சொன்னா அதுக்கு என்ன கருத்து, அவருடைய தகுதியை எல்லாம் உசத்தி விட்டான், நீங்க கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, அவரை உயர்த்தி விட்டானுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அவருடைய தகுதி கூட பெரிய தர்ஜாவுல எல்லாம் அவர் வச்சுட்டான் அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் கொடுப்பாங்க. இது தப்பு. ஏன் தப்புன்னு சொன்னா ரஃபா என்ற வார்த்தைக்கு தகுதியை உயர்த்துன்னு அர்த்தம் கிடையாதுங்க. ரஃபா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா ஒரு பொருளை இப்படி மேல தூக்குற பாருங்க, அதுக்கு தான் ரஃபாங்கணும். ரஃபா சமா, வானத்தை அல்லாஹ் உயர்த்தினான், ரஃபாங்கிற வார்த்தை. இதே ரஃபாஹுல்லாங்கிற வார்த்தை குர்ஆன்ல என்ன வருது, வானங்களை சொல்லும் பொழுது ரஃபா சமாவாதி பிகைரி அமதின் தரவுனஹா, நீங்கள் பார்க்கின்ற தூண்கள் ஏதும் இல்லாமலேயே வானத்தை அல்லாஹ், வானங்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறாங்கிறான். வானத்துறை தர்ஜாவை வசதிட்டான், சுருக்கம் கொடுக்க போறான். அதுக்கு வானங்களை உசத்தி விட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம், வானம் உயரத்தில் இருக்குன்னு அர்த்தமே தவிர அதனுடைய தர்ஜா கூடி விட்டதுன்னு அர்த்தம் ஏதாவது வருமா, வராது. தொழுகிறோம், தொழுகையில 2 கைகளையும் உயர்த்த வேண்டும் இல்லையா, கைகள் உயர்த்தி உயர்த்தி தக்பீர் கட்டணும் இல்லையா, இதை சொல்லும் போது ஹதீஸ்ல எப்படி வரும்னா ரஃபா யதைஹி, கைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தினார்கள் வரும். இது ஒருத்தர் படிச்சுட்டு கைகளுடைய அந்தஸ்தை உயர்த்தினார்கள் யாராவது சொல்லுவானா, கைகளை உயர்த்தினார்கள்னா என்ன அர்த்தம், கீழே கிடக்கிற கை மேல போகுதுன்னு அர்த்தம். உயர்த்தல் என்று சொன்னாலேயே அந்தஸ்தை உயர்த்துறது சொல்றது கிடையாது, வேற எதுக்கு சொல்லணும், கீழே இருந்து மேல இப்படி போகணும், கையை உயர்த்துறோம், கீழே இப்படி கிடக்குது கை, இப்படி தூக்குறோம், கை உயருது. அப்ப கைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தினார்கள் என்று வருது பாருங்களேன், அந்த இடத்துல ரஃபா தான் வருது. அதுக்கு பேர ரஃபுல் யதைனி தான் சொல்லுவாங்க, 2 கையையும் உயர்த்துதல் சுன்னத்து அப்படின்னு எல்லா நூல்களும் எழுதி வச்சிருப்பாங்க, ஹதீஸ்கள்ல இது இருக்குது. அப்ப ரஃபா என்ற அந்த அரபு மூலத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா ஒரு பொருளையே உயர்த்துதல் என்ற அர்த்தமே தவிர அந்தஸ்து உயர்த்தல் என்ற அர்த்தம் அது கிடையாது. அந்தஸ்து உயர்த்துவதற்கும் அந்த சொல்ல பயன்படுத்துவாங்க. எப்படி பயன்படுத்துவாங்கன்னு கேட்டா அந்தஸ்துங்கிறத சேர்த்துருவாங்க, அந்தஸ்துங்கிறத புகழ்ங்கிறத மரியாதை என்பதை சேர்த்து அவருடைய மரியாதையை உயர்த்தினோம்னு சொல்லப்படும். அப்ப இந்த ரஃபா என்பதை என்ன செய்யலாம், பயன்படுத்துறது உண்டு. உதாரணத்துக்கு சொல்லுவதாக இருந்தால் நர்ஃபவு தரஜாத்தின் மன்னஷாவு, நாடியவர்களுக்கு தரஜாக்களை உயர்த்துவோம் அல்லாஹ் சொல்றான். இந்த தரஜா நாங்க போட்டுவான்ல, அந்தஸ்து உயர்வதை காட்டுற நர்ஃபவு என்பது ரஃபா என்பதிலிருந்து பிறந்த சொல்லுதான். நர்ஃபவுன்னு ஒரு வார்த்தை குர்ஆன்ல உள்ள வசனம் இது. நர்ஃபவு தரஜாத்தி மன்னஷாவு, நாம் நாடியவர்களுடைய தரஜாக்களை, பதவிகளை, தகுதிகளை உயர்த்துவோம் அப்படின்னு நல்லா சொல்றான். இந்த இடத்திலேயே உயர்த்துதல் என்ற ரஃபா என்ற வார்த்தை தான் வந்திருக்குது. இதுக்கு ஆள வசத்துல அர்த்தம் நம்ம செய்யறது இல்லை. ஏன் அப்படி செய்யறது இல்லைன்னு கேட்டா பதவின்னு நாங்க சொல்லிட்டான்ல, ஆள வசத்துல சொல்லாம என்ன சொல்லிட்டான், தரஜாத்துகளை உயர்த்துவோம் சொன்னால் அந்த இடத்துல தரஜான்னு வந்துடும். ஒன்னும் சொல்லாம சொன்னா அது பொருளையே உயர்த்துறது என்ற அர்த்தம் தான் அதுக்கு வரும். அதே மாதிரி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது ரஃபஅனாஹு மகானன் அலியா, அவரை மகான் தர்ஜா, உயர் அலியாண்டா உயர்ந்த தர்ஜாவுக்கு அவரை உயர்த்தினோம். இத்ரீஸ் உயர்த்தப்பட்டார்னு வருது குர்ஆன்ல வருது. இத்ரீஸ் ஆள வசத்துல இத்ரீஸுடைய தகுதி நாங்க சேர்த்துறான்ல. இத்ரீஸை பற்றி எல்லாம் பேசும் பொழுது, இத்ரீஸ் நபியை பேசும் பொழுது ரஃபஅனாஹு மகானன் அலியா, உயரமான ஒரு தகுதிக்கு அவரை நாம் உயர்த்தினோம். தகுதி நாங்க சேர்த்துறோம்.
தகுதி என்ற சொல்லு அங்க நுழைஞ்சாதான் தகுதி உயர்த்தல் கருத்து கொடுக்க இயலும். ஒண்ணும் இல்லாம ஒரு பொருளுக்கு பின்னாடி ரஃபான்னு போட்டோம்னு சொன்னா அதையே தூக்குறதுன்னு அர்த்தம் வரும். இதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா சூரத்துல் இன்ஷிராஹ் அலம் நஷ்ரஹ் சூரா இருக்குல்ல, அதுல கூட உங்களுக்கு வரும் வரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய புகழை, திக்ர்னா புகழ், உம்முடைய புகழை உமக்காக நாம் உயர்த்தினோம். ரஃபஅனான்னு வருது, அதுவும் ரஃபஅ என்ற சொல்லிலிருந்து தான் பிறக்கிறது. வரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய புகழை உமக்காக நாம் உயர்த்தினோம். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் தூக்குன அர்த்தம் கிடையாது, புகழைத்தான் வசதி இருக்கிறோம். ஏன் இந்த புகழ் நாங்க அர்த்தம் செய்யறோம்னு கேட்டா புகழ்ங்கிற சொல்ல வந்துருச்சு, திக்ரகன்னு வருது. உம்முடைய புகழை, திக்ர்னா புகழ்னு ஒரு அர்த்தம் இருக்குது. உம்முடைய புகழை இணைஞ்சிட்டோம், உயர்த்தி விட்டோம். அப்ப உம்முடைய புகழ், உம்முடைய தரஜா, உம்முடைய மதிப்பு, உம்முடைய அந்தஸ்து, உம்முடைய செல்வாக்கு என்று சேர்த்து இந்த ரஃபா என்பதோட இணைத்தால் அப்ப அந்த அர்த்தம் கொடுக்கலாம். ஒண்ணும் இல்லாம ரஃபஅல் கலம, பேனாவை தூக்கினான்னா தூக்கத்தான் செய்யணும். பேனா கீழே போட்டு ரஃபஅல் கலம, பேனாவை தூக்கினான், பேனாவுடைய அந்தஸ்தை தூக்கினான் அர்த்தம் செய்யக்கூடாது. ரஃபஅல் கலமன்னா பேனாவை தூக்கிட்டான்னு அர்த்தம். வழங்குதா? கீழே கிடக்கிற ஒரு குழந்தையை அப்படி தூக்குறீங்க, ரஃபஅ சபிய, குழந்தையை தூக்கினான்னு அர்த்தம் செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்மணி என்ன பண்ணுது, தன்னுடைய குழந்தையை தூக்கி ரசூலுல்லாஹ்ட்ட காட்டி அலிஹாதா ஹஜ்ஜுன், இந்த குழந்தைக்கு ஹஜ் இருக்குதா அப்படின்னு கேக்குது. ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்கு பிள்ளை தூக்கிட்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா என்ன பண்ணுது, அலிஹாதா ஹஜ்ஜுன், இந்த குழந்தைக்கு ஹஜ் இருக்கான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாம் வலக்கி அஜ்ருன், ஆமா கூலி உனக்கு இருக்குது, ஹஜ் செய்யி, சேர்த்துக்கிட்டு செய்யி, கூலி உனக்கு தான், உனக்கு கஷ்டப்படுறீங்களா, எக்ஸ்ட்ரா சிரமப்படுறீங்களா, அதனால உனக்கு கூலி உண்டுன்னு சொன்னாங்க. இதுல இந்த இடத்துல வர்ற ஹதீஸ்ல கூட என்ன வரும்னு கேட்டா ஃபரஃபஅ சபிய இலைஹி, குழந்தையை ரசூலுல்லாஹ் கிட்ட தூக்கினார்கள்னு வருது. அப்ப அந்த இடத்துல ரஃபான்னு தான் வரும். குழந்தையை தூக்கினார்கள் அர்த்தம், குழந்தையோட அந்தஸ்து தூக்கி கூட்டி விட்டார்கள் அர்த்தமா, குழந்தைக்கு கவர்னர் பதவி கொடுத்தார்கள் அர்த்தமா. ரஃபஅ சபியன்னா கீழே இருந்து மேல தூக்குறாங்க, ரசூலுல்லாஹ் பாக்குற மாதிரி உயரமா தூக்குறாங்கன்னு அர்த்தம். அப்ப ரஃபஅ என்ற அந்த சொல்லுக்கு அந்தஸ்து, தகுதி, புகழ், செல்வாக்கு, மரியாதை அப்படிங்கறத சேர்த்து பேசணும்னு சொன்னா அர்த்தம் மாறிக்கணும். அப்படி இல்லாம நம்ம மைக்கோட சேர்த்து, கிதாபோட சேர்த்து, மனுஷனோட சேர்த்து, பேனாவோட சேர்த்து, பென்சிலோட சேர்த்து ரஃபஅன்னு சொன்னோம்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் வர, அத இன்னும் சொல்ல போறோம், இப்படி வச்சுக்கிறீங்களேன். அதாவது தொட்டு பார்க்கிற பொருள் இருக்குல்ல, தொடுற பொருள், தொட்டு பார்க்கிற பொருள்களா இருக்குமே, ஆனால் அந்த பொருளோடு ரஃபா என்பதை சேர்த்தால் கீழே இருந்து மேல தூக்குறது என்ற அர்த்தம் தரும். தொட்டு பார்க்காத பொருள் இருக்குல்ல, அறிவை தொட்டு பார்க்கலாமா? ஒரு ஆளுடைய அறிவை நீங்க தொட்டு பார்ப்பீங்களா? ஆளைத்தான் தொட்டு பார்ப்பீங்களே தவிர ஒரு ஆளுடைய அறிவு இருக்கு தடை பார்த்து நாம அறிவு சொல்லுவீங்களா? அப்ப தொட்டு பார்க்க முடியாத இருக்கு பாருங்க, நம்ம தீண்ட முடியாத விஷயங்கள். ஒரு மனிதனுடைய செல்வாக்கு போய் தீண்டுவீங்களா? ஒரு மனிதனுடைய புகழ தடை புகழ் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல மாட்டீங்க. அப்ப தொட்டு பார்க்க முடியாத விஷயங்களோட ரஃபா என்று சேர்த்தால் தகுதியை உயர்த்துவது என்று அர்த்தம் வரும். தொட்டு பார்க்கிற பொருளோட சேர்த்தோம்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் வந்துடும், அதையே தூக்குற அர்த்தம் வந்துடும். இந்த இலக்கண வித்தியாசம் விளங்காம என்ன பண்றாங்கன்னா ரஃபா என்பதற்கு அந்தஸ்து வசத்தினான், அப்பனா அதுக்கு முந்தி கீழே கிடந்தார் அவனப்ப அந்தஸ்து வசத்தினான்னு சொன்னா அதுக்கு முந்தி ஈசா நபி ஒரு அட்ரஸ் இல்லாம ரொம்ப கேவலமாக இருந்து அந்தஸ்து கிடைச்சாப்ப அவர் ஆல்ரெடி நபியத்துல இருக்காரு. அவர் பிறக்கும் போதே அந்தஸ்தோட பிறக்கிறாரு. மத்த ஆட்களாவது 40 வயசு 50 வயசுல நபி ஆகுறாங்க. இவர் பிறக்கும் போதே காலையில் அப்துல்லாங்கிறாரு, நான் அல்லாஹ்வுடைய அடியான், ஆத்தானியல் கிதாப், எனக்கு அல்லாஹ் வேதத்தை தந்திருக்கிறான், ஜஅலனி நபியா, என்னை நபியாக ஆக்கி விட்டான்னு சொல்லி பிறந்தவன பேசுறாரு அவர். இவர் பிறக்கும் போதே தகுதியோட பிறக்கிற ஒரு ஆள் இவர் தான். மத்த ஆட்கள்லாம் பிந்தி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. பிறக்கும் போதே நபியா பிறந்த ஆள்னு சொல்லி அல்லாஹ் இவரை பத்தி மட்டும்தான் சொல்லி காட்டுறான். அப்படி இருக்கிற நேரத்தில் அப்ப அவருடைய அந்தஸ்து உயர்த்துவதற்கு என்னங்க வேலை இருக்குது? ஆல்ரெடி அந்தஸ்து உயர்வாத்தானே இருக்கிறது, ஏற்கனவே அவங்களுடைய அந்தஸ்து உயர்வாத்தான் இருக்குது. இதுல அவங்க கொள்ளல, நான் அல்லாஹ் வசதிக்கிட்டான்னு சொல்லும் பொழுது அவரையே வசத்தினான், இதை தவிர வேற அர்த்தம் கொடுக்கவே இயலாது. அந்தஸ்து தகுதியெல்லாம் யாராவது சொன்னார்களே, ஆனால் இந்த ரஃபா என்ற சொல்ல வச்சு நீங்க குழப்புவாங்க. அதுக்கு தான் இந்த இலக்கண விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லி தர்றேன். அடுத்து என்னன்னு கேட்டா அவரை வசத்தினாங்கிறோட நிப்பாட்டிக்கல, அவரை தன் அளவில் வசத்தினான் இலைகின்னு ஒன்று சேர்க்கிறான்ல, எத்தனை ஆப்பு வைக்கிறான் பார்த்தீங்களா? அதாவது ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அப்படி இப்படி தப்பிச்சு போகிறாங்கிறதுக்காக வேண்டி பல வகையில அல்லாஹ் என்ன செய்யறான், அரைஞ்சு எடுக்கிறான், ஆப்பு வச்சு அரைகிற மாதிரி அரைஞ்சு வேற பக்கம் தாண்டாத அவரைத்தான் வசத்தின. வேற மாதிரி அர்த்தத்துக்கு போனீங்கன்னு சொன்னா இந்த பாரு இது கவுண்டர் கொடுக்கும். ரஃபாஹுல்லாஹ் கூட நிப்பாட்டிக்கல, அவரை அல்லாஹ் வசத்தி விட்டான்,
இலகி தன் அளவில் வசத்தி விட்டான். தன் அளவில் வசத்தி விட்டான் என்ன அர்த்தம்? அப்ப தன்னுடைய தகுதியை கொடுத்துட்டான். இப்ப தகுதின்னு கொடுக்க இயலுமா? இப்ப அப்ப தன் அளவில் வசத்தி விட்டான் என்ன அர்த்தம்னா தன்னுடைய தகுதியை அல்லாஹ் கொடுத்து அவரே அல்லாஹ் ஆக்கிட்டான். அப்ப அந்த அர்த்தம் இல்ல. மேல வசத்திட்டாங்கிற அர்த்தம் அவர் அல்லாஹ் அரசுல மேல இருக்கிறான். அதே மாதிரி மேல வசத்தி விட்டான்ங்கிற அந்த வசத்தில் வருமே தவிர அல்லாஹ்வுடைய தகுதிக்கு ஏற்ப இவருடைய தகுதியை வசத்திட்டான் அர்த்தம் வருமா? தன்னளவில் இந்த வார்த்தையை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அவரையே தான் அல்லாஹ் வசத்துனா, தகுதியை வசத்துனாங்கிற அர்த்தம் அதுல கொடுக்க இயலாது. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு இருக்கிறான் அல்லாஹ் போய்க்கிறான் பாருங்க. அடுத்து கானல்லாஹு அசீசன், அல்லாஹ் வந்து மிகைத்தவன். ஏன் இப்படி செய்யறேன்னு கேட்டா உனக்கு இது முடியாது எனக்கு முடியும்டாங்கறான். இது அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு சொல்லணுமா? ஏனென்றால் நான் மிகைத்தவனாக இருக்கிறேன். அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு எதுக்கு மிகைக்கணும்? கொடுத்துட்டு போயிடலாம் சாதாரணமா. கீழே கிடக்கிற ஒரு ஆளு பூமியோட ஈர்ப்பு சக்தி நம்மளை இழுக்கும். இதை மிஞ்சிக்கிட்டு போறதா இருந்தா ரொம்ப வலிமையான ஒரு சக்தியால் தான் தூக்க முடியும். பூமி வந்து நம்மளை இழுக்குதா இல்லையா? பூமிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அந்த ஈர்ப்பு சக்தி நம்மளை பிடிச்சி கீழே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும்போது அதை ஜெயிச்சுக்கிட்டு மேலே கொண்டு போறதா இருந்தால் அது ரொம்ப வலிமை மிக்க ஒருத்தனா இருக்கணும். எனக்கு இருக்குங்கிறான்ல. அதை 457 பல் ரஃபாஹுல்லாஹு இலைஹின்னு சொல்லிவிட்டு கானல்லாஹு அசீசன், அல்லாஹ் வந்து அசீஸ் மிகைத்தவனா இருக்கிறான். நான் மிகச்சவன். மிகைத்தவனா அர்த்தம் நான் எதுவும் செய்ய வேண்டாம், எனக்கு செய்ய யாரும் செஞ்சவன் யாருன்னு பாப்பியா? நீ என்ன இது மனுஷன் வசத்த முடியுமான்னு கேட்கிற? உனக்கு வசத்த முடியாது, எனக்கு முடியுமா முடியாதா? நான் செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? கானல்லாஹு அசீசன், அல்லாஹ் வந்து மிகைத்தவனாக இருக்கிறான் அப்படின்னு ஒன்று சொல்லிடுறான். சில ஆளுக்கு கேள்விலாம் கேட்பாங்க, அப்படி மேலே போனோம்னு சொன்னா மூச்சு இறைக்காதா? மூச்சு அடைக்காது. விமானத்தில் போகும்போதே என்ன செய்யுது? பெல்ட் போட்டு பயந்து அப்படி ஏறவே இல்லை. விமானத்தில் ஏறினீங்கன்னா விமானம் அப்படி டேக் ஆஃப் ஆகும் என்ன செய்யும்? அப்படியே நம்ம கொட்டெல்லாம் மேலே வர்ற மாதிரி இருக்கும். நெஞ்சு வந்து தொண்டைக்குழி அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வரும். பழகிட்டாங்கன்னா வராது. ஸ்டார்டிங்ல 1 2 3 தடவை போகும்பொழுதெல்லாம் அந்த மாதிரி அனுபவம் இருக்கு. இந்த வேகத்தில் எல்லாம் நடந்துக்கிட்டு போயிருப்பான், இதெல்லாம் தாண்டி படுவேகத்தில் போயிட்டுப்பான். அல்லாஹ் தூக்கிட்டு போறதா இருந்தா இந்த விமானம் போல வேகத்தை எல்லாம் விட 1,00,000 மடங்கு வேகத்துல அல்லாஹ் கொண்டு போயிருப்பான். விமான வேகத்துல போய் அங்க போய் சேர்றதா இருந்தா இன்னும் சேர்ந்து இன்னும் போயிட்டு தான் இருப்பார். அவ்வளவு தூரம் இருக்கு. அவர் 2000 வருஷமா போனா கூட அந்த இடத்துக்கு சேர்ந்துட முடியாது. அவ்வளவு தொலைவுலையாக என்ன இருக்குது? அதை வந்து அல்லாஹ் அமைச்சு வச்சு தன்னுடைய சாம்ராஜ்யத்தை அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கான். அப்ப அல்லாஹ் எப்படி தூக்கிட்டு போயிருப்பான்? இப்படி தூக்கி போயிடும், இந்த வேகத்தில் போய் போயிடும். அவ்வளவுதான், அவ்வளவு ஃபாஸ்டா போயிருப்பாரு. அப்படின்னா மூச்சு தண்ணி செத்து போயிட மாட்டாரான்னா அதுக்கு நல்லா கவுண்டர் வைக்கிறான். ஹக்கீமா கானல்லாஹு அஸீஸன் ஹக்கீமா, நான் நுணுக்கமானவன்டா, எனக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும், பாயிண்ட் எனக்கு தெரியும், எதை எப்படி செய்யணுங்கிற எனக்கு பாயிண்ட்லாம் வச்சு அதை கொண்டு போயிடுவேன். ரொம்ப நுணுக்கமான முறையில் நான் நினைஞ்சிருவாத எதையும் செஞ்சு முடிச்சிருவேன். நீங்க தான் ஒரு பெரிய 5 ஆண்டு திட்டம் போடணும் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு. நம்ம இடத்துல அப்படி கிடையாதுன்னு. அப்ப நுணுக்கமா நான் செய்யக்கூடியவன், ஆற்றலும் மிக்கவன், அதனால அவர் தூக்குறதுங்கிற ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? 158 சொல்லிடுறான். அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா இந்த வசனம் ரொம்ப தெளிவாக பேசுகிற ஒரு வசனம். இதுல நம்முடைய யாருடைய வியாக்கியானம் இல்லாம நேரடியாக அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை நீங்க பார்த்தாலே அல்லாஹ் வசத்திட்டாங்கிற நல்ல விளங்கு. தன்னளவில் வசத்தி விட்டான். அதுக்கப்புறம் கேள்விலாம் கேட்கக்கூடாது. எங்க இருக்கிறாரு, அவர் என்ன சாப்பிடுறாரு, கக்கூசு போறது என்ன செய்வாரு, இப்படிலாம் கேட்கறாங்க. அல்லாஹ் வசத்தினான்னு சொன்ன பிறகு ஒரு கேள்வியா? அல்லாஹ் வசத்தினா பாத்ரூம் போற ஒரு பெரிய மேட்ராங்க அல்லாவுக்கு. இதை வசதி கொண்டு போனவனுக்கு அதுக்குரிய என்னென்ன செட்டிங் பண்ணணுமோ செட்டிங் எல்லாம் பண்ணுவான். இப்ப என்ன அதனால சொர்க்கத்தில் நம்மளை கொண்டு வசதிட்டு போறான், பாத்ரூமா போயிட்டு இருக்கிறோம். அது இல்லாம எல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணி தானே வச்சிருக்கான். அவனுக்கு முடியும் தானே? பாத்ரூம் சொர்க்கத்தில் வந்து இப்ப மலைஜலம் கழிக்கிறதுலாம் கிடையாது. சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னு சொன்னா யாரும் மலைஜலம் கழிக்க மாட்டோம். வேற மாதிரியான அசிங்கம், அருவருக்கத்தக்கது அசிங்கம் உயர்வு ஒண்ணும் கிடையாது. அப்படி ஒரு செட்டிங் இப்பவே எல்லாம் நம்ம சொர்க்கத்தில் பண்ணத்தான் போறோம். அப்படிப்பட்ட ரஹ்மானுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. அதனால நேரடி அர்த்தத்தை நீங்க பார்க்கணும். இன்னொரு நேரடி அர்த்தத்தை மட்டும் சொல்றான், எந்த ஒரு இடைச்சொல்கள் இல்லாம பிராக்கெட் இல்லாம நேரடி அர்த்தத்தை நீங்க பார்த்தா நீங்க விளங்கிக்கலாம். மற்ற எந்த விளக்கம் யார் சொன்னாலும் சொருவுறாங்க, இடையில வார்த்தைகளை சொருவி அவரை உயர்த்தி விட்டான் இருந்தா அவர் அந்த ஸ்டைன் அந்த பிராக்கெட்டுக்குள்ள போட்டு இந்த நீ பிராக்கெட் நீ போடுற அவரைன்னு போடு. இப்ப நேரடி அர்த்தம் பாருங்களேன். வமா கத்தலுஹு, அவரை அவர்கள் கொல்லவில்லை, வேற அர்த்தம் கிடையாது. வமா கத்தலுஹுன்னா அவரை அவர்கள் கொல்லவில்லை, நேரடி அர்த்தம். வமா சலபுஹு, அவரை அவர்கள் சிலுவையில் அறையவில்லை. வலாக்கின் சுப்பிக லஹும், என்றாலும் அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் நடந்தது. சுப்பிகன்னு ஆள் மாறாட்டம், லஹும்னா அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் நடந்தது. இன்னல்லதி நக்தலஃபு ஃபீஹி, அவர் விஷயத்தில் முரண்பட்டவர்கள், லஃபீ ஷக்கு மின்ஹு, அவர் விஷயத்தில் சந்தேகத்தில் தான் இருக்கிறார்கள். மாலஹும் பிஹி மின் இல்மின்,
அவர்களுக்கு எந்த ஒரு இல்மும் கிடையாது, அறிவும் கிடையாது. இல்லத்திபா அல்லி, ஊகத்தை பின்பற்றுவதை தவிர அறிவு எதுவும் கிடையாது. இதை பத்தி ஞானம் அவங்களுக்கு இல்ல, தெரியல, தெரியாம சொல்லிட்டு இருக்கிறாங்க. வமா கதலு யகீனா, அவரை உறுதியா கொள்ளவே இல்லை. பல் மாறாக ரஃபாஹுல்லாஹு, அவரை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். இலைஹி, தன் அளவில் உயர்த்தி விட்டான். வகான அல்லாஹு அஸீஸன், அல்லாஹ் மிகைத்தவனாக இருக்கிறான். ஹக்கீமன், முன்னறிவாளனாகவும் இருக்கிறான்னு முடிச்சிடறான். இதுக்கு அப்புறம் யாராவது குழப்பினாங்கன்னு சொன்னா அடுத்து ஒரு இருக்கிறான், ஆணி வச்சு அறைகிறான், ஒசத்தை தான் பட்டார், வேற அர்த்தமா கிடையாது. அந்த உயர்வு அந்த உயர்ந்த பேச்சு கிடம் கிடையாதுன்னு சொல்லி 159ல அதுல வைக்கிற ஒரு இது இருக்கு பாருங்க, ஆணி புடுங்க முடியாதானே, அப்படி வைக்கிறான். அல்ல எப்படி வைக்கிறான்னு கேட்டா, ஒயின் மின் அஹ்லில் கிதாப் இல்லால யூமினன் நபிஹி கப்ல மௌத்திஹி வ யௌமுல் கியாமத்தி யகூன அலைஹிம் ஷஹீதா. இது 159 வசனம். முதல் 156 157 நம்ம பார்த்தோம். 157 158 159வது வசனத்துல 4வது அத்தியாயம் நிசாவுல 159வது வசனத்துல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒயின் மின் அஹ்லில் கிதாப், வேதமுடையவர்களில் யாராக இருந்தாலும் இல்லால யூமினன் நபிஹி கப்ல மௌத்திஹி, அவர் மௌத்தாவதற்கு முன்னால் ஈசாவை நம்பாமல் இருக்க மாட்டார்கள், நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். ஈசா மௌத்தாவதுக்கு முன்னாடி ஈசாவை வேதமுடையவர்கள்லாம் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு நிலைமை ஏற்படும். யௌமுல் கியாமத்தி, கியாமத்து நாளையில யகூன அலைஹிம் ஷஹீதா, அவர்களுக்கு எதிரான சாட்சியாக வேற அவர் இருப்பார். இப்படின்னு 159 முடிக்கிறான். இதுல என்ன கவனிக்க வேண்டியதுன்னு கேட்டா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அருளப்படுது. 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த வசனம் சொல்லப்படுகிறது. அப்பவே அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அவரது மரணத்திற்கு முன்னால் கப்ல மௌத்திஹி, ஈசாவுடைய மரணத்திற்கு முன்னால் அவரை நம்பிக்கை கொள்வார்கள், வேதக்காரர்கள் என்ன செய்வார்கள், நம்பிக்கை கொள்வார்கள். நல்லா சொல்றோம். ஒரு மரணித்து இருந்தாரையானால் அவரது மரணத்திற்கு முன்னால் நம்பிக்கை கொள்வார்னு சொல்ல முடியுமா? அவர் ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே, அதுக்கு முன்னாடியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஈசா நபிக்கு உள்ள இடைவெளி 571 வருஷம் இருக்கு. 571 வருஷத்துக்கு முந்தினவர் ஈசா நபி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கண்டிப்பா அவர் மௌத்தா இருப்பார். இந்த வாதப்படி மூத்தா இருந்தார்னு சொன்னா, அவர் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஈமான் கொள்வாங்கன்னு சொல்ல முடியுமா? மௌத்தாகிறதுக்கு முன்னாடி இல்ல யூமினன் என்ற வருங்காலம், இனி ஈமான் கொள்வார்கள். யூமினன்ங்கிறது வந்து ஆமனண்டா நம்பிக்கை கொண்டான், சென்ற கால வினை. யூமினு என்ற வார்த்தை வந்து எதிர்கால வினைச்சொல், வருங்காலத்தை காட்டக்கூடிய வினைச்சொல். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இனி ஈமான் கொள்வார்கள். இப்ப விவாதம் சர்ச்சைன்னு பண்ற காரணத்தினால அந்த காலத்துக்கு ஒரு இதையும் சேர்த்து அர்த்தம் செய்யணும். இல்ல யூமினன் நிச்சயமாக இனிமேல், வருங்காலம் இனிமேல் அர்த்தம் செய்யணும்ல, இனிமேல் நம்பிக்கை கொள்வார்கள். கபல மௌத்திஹி, அவர் மௌத்தாவுறதுக்கு முன்னாடி, அவர் மௌத்தாவுறதுக்கு முன்னாடி அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். அப்படின்னு அர்த்தம். மௌத்தாவல் அர்த்தம் வருதா? மூத்தா ஆயிட்டா, நான் மூத்தா போயிட்டேன்னு வைங்களேங்க, ஒரு மூத்தா போனால எடுத்துக்கிறோமே. ஒரு ஆள் இப்ப வந்து இப்ப அண்ணாதுரை மூத்தா போயிட்டார், நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு ஆளை சொல்றாரு, அப்படித்தானே சொல்லணும். அண்ணாதுரை எம்ஜிஆர் இறந்துட்டார், எம்ஜிஆர் மூத்தா போயிட்டார். இப்ப நான் சொல்றேன், எம்ஜிஆர் சாவுறதுக்கு முன்னாடி பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அது அவன் செத்து போயிட்டாரு, சாவுறதுக்கு முன்னாடி நடக்குமா? எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு. நான் உங்களோட சொல்றேன், எம்ஜிஆர் சாவுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை நடக்கும் பாருங்க, ஒரு நாடே புரண்டு போயிரும் பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். கிறுக்குனா இருக்க, எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு, செத்து போறதுக்கு முன்னாடி நடக்குமா? இது எம்ஜிஆர் உசுரோட முன்னாடி சொல்லியிருக்கணும். இத ஒரு ஆள் மூத்தாவதுக்கு முன்னாடியே அது நடக்குன்னு சொல்வதாக இருந்தால் அவர் உசோடு இருந்திருக்கணும். அப்ப ஈசா நபி பத்தி அல்லாஹ் என்ன வார்த்தையை போடுறான்? அவர் மரணி கபுல மௌத்திஹி, கபுலனா முன்னாள், மௌத்னா மரணம், ஹீனா அவர், கபுல மௌத்திஹினா அவர் மரணிப்பதற்கு முன்னால் வேதக்காரர்கள் எல்லாம் அவரை நம்பாமல் இருக்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மௌத் ஆவல, இனிமே மௌத் ஆவாரு, அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஏத்துக்குவாங்க. கடைசி காலத்தில் வருவான்னு அர்த்தம். கடைசி காலத்தில் வரும் பொழுது கண்டிப்பா ஏற்றுதான் ஆகணும். சேட்டலைட் யுகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி வானத்துல வந்தாருன்னு சொன்னா உலகத்தில் உள்ள எல்லாரும் வீட்டுல டிவி பெட்டில அவர் பார்ப்பான். பார்க்க முடியுமா? முடியாதா? ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய வந்திருந்தான்னு வைங்க, மறுக்க சான்ஸ் இல்லை, ஏத்துக்கிற மாட்டான், யார பார்த்துருவான். இன்னைக்கு அப்படி முடியுமா? இன்னைக்கு மேல இருந்து ஒண்ணு வந்தாலே உலகத்தில் உள்ள அவ்வளவு சேட்டலைட்டும் அதை கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி ரேடார் வசதிலாம் வச்சிருக்கிறான். ஒரு வவ்வால் போனா கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு ரேடார் வசதி இருக்குது. அதை வச்சு என்ன செய்யும், அட என்னமோ ஒன்று வருதுடா பாடுறா, திருப்படா கேமரா வேண்டுவான். உலகத்து தொலைக்காட்சியுடைய கேமரா பூரா என்ன அதை நோக்கி திரும்பிடும்.
திருமுறை லைவ் வீட்டுல லைவ் நடக்குங்க. ஈசா நபி இறங்கக்கூடிய காட்சி என்ன செய்யும், லைவாக வீட்டுல வந்து பார்ப்போம். எவனாவது மறுப்பான் அப்புறமேலு ஏன்னா விமானம் இல்ல ராக்கெட் இல்ல தானாக சும்மா இறங்கி வரா இருந்தாலும் ஒரு மனுஷன் கண்டிப்பா இது என்னமோ இறை சக்தி தான்ப்பா அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும் முடிவு வந்துருவானா இல்லையா, கண்டிப்பா நம்பி உள்ள போறான். அதாவது அவர் மரணிக்கிறதுக்கு முன்னாடி அதனால அவருக்கு பின்னாடி உலகமே அசம்பிள் ஆகுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் பின்னாடி எப்படி வருவார் என்பதெல்லாம் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம பின்னாடி வளர்க்குவோம். இப்ப என்ன பிரச்சனை இப்ப மரணிச்சுட்டாருங்கிற மட்டும் போய் எடுத்துக்கிறோம். அவர் எப்படி வருவாரு, எந்த ஊர்ல இறங்குவாரு, இறங்கும்போது என்ன நடக்கும், அதுக்கெல்லாம் ரெண்டாவது நமக்குள்ள ஒரு விஷயம். இப்ப நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உள்ள இந்த டாபிக்கை மட்டும் முடிச்சுக்கணும். இதுல என்ன நம்ம கேட்க வர்றோம்னு கேட்டா, அவர் கொல்லவும் இல்லைன்னு சொல்லிவிட்டான், சிலுவையில் அறையவும் இல்லைன்னு சொல்லிட்டான், ஆள் மாறாட்டம் நடந்துருச்சுன்னு வேற சொல்லிவிட்டான், நான் தான் அவரை வசதி வச்சிருக்கேன்னு வேற சொல்லிவிட்டான். அடுத்த வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறேன். என்ன சொல்றான்னா, நான் வசதி வச்சிருக்கிறேன்ல சாவல, என்ன லெவல் வசதி விட்டேன்னு அர்த்தம், இன்னும் சாவல. அவர் சாவுறதுக்கு முன்னாடி அவ்வளவு பேர் ஏத்துக்கிற போறான் பாரு. அவர் சாவுறதுக்கு முன்னாடி, அவர் மௌத்தாவுறதுக்கு முன்னாடி அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப இனிமேல் தான் அவர் இறந்து போக போகிறார், அதுக்காக வருவார். எந்த நப்சுக்கும் மௌத்துன்னு ஒண்ணு இருக்குது, சுவச்சே தீரணும், லேட்டா சுவைக்க போறாரு. அவருக்கு மௌத்த இல்லைன்னு அந்த ஆயத்தெல்லாம் காட்டுவாங்க. மௌத்து ஈசா நபி உயர்த்தப்பட்டார்னா குல்லு நப்சின் தாயிகத்துல் மௌத்துன்றது என்னன்னு கேட்பாங்க. பெரிய அறிவுபூர்வமா கேட்கிற நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும் எல்லாம் சொல்றான். நீங்க அவர் மரணிக்கலங்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. யாரு அவர் மரணிக்க மாட்டார்னு நம்ம சொல்றோம். இப்ப மரணிக்கல, நாளைக்கு மௌத்த சுவைக்கத்தான் போறாரு, அவரும் அதுதான் வரப்போறாரு. மௌத்தை எல்லாரும் சுவைக்கணும். ஈசா நபி என்ன செய்வார், கண்டிப்பா மௌத்து லேட் அவர் கவலை விட மௌத்து இல்லைன்னு சொல்றோம். ஈசா நபிக்கு மௌத்து லேட்டு. ஈசா நபி மௌத்தை ஆக மாட்டார் நம்ம சொன்னாதான் அப்ப நீங்க ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும் என்ற ஆயத்துக்கு அது எதிராக வரும். கண்டிப்பா அந்த ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும், சுவைப்பதற்காக இந்த உலகத்துக்கு வரும். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஏத்துக்குவாங்க, அதான் விஷயம். இம்மின் அகலில் கிதாபி, அகல கிதாபுகள் யாரா இருந்தாலும், அகல கிதாபுனா இவரை கிறிஸ்தவர்கள் வேதக்காரர்கள், கொலை செஞ்சேன்னு சொல்றவனும் உசுரோடு எழுந்தார்னு சொல்றவனும் ரெண்டு பேரும் அவங்க அகல கிதாப். அவ வேதக்காரர்கள் யாரா இருந்தாலும் இல்லாத யூமின் நபிஹி, அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். கபில மௌத்திஹி, அவர் மௌத்தாவதற்கு முன்னாடி, ஈசா நபி மௌத்தாவதற்கு முன்னாடி அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்வதில் இருந்து மூத்த ஆவல தெளிவா இருக்குது. தன்னளவில் வசதி விட்டோம்னு சொல்லிட்டான், மூத்த ஆகலன்னு சொல்லிட்டான், இனிமே மூத்த ஆவார்னு சொல்லிட்டான். அவர் மௌத்தாவதற்கு முன்னாடி நம்பிக்கை கொள்வார்கள் அர்த்தம். மௌத்து ஒன்று இருக்கு அவருக்கு, கண்டிப்பா ஒரு மௌத்து இருக்குது. அதுக்கு முன்பு இவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று சொன்னா ஈசா நபிக்கு மௌத்து இருக்குன்னு வழங்குது. அந்த மௌத்து இனிமேதான் வருங்கிறது விளங்குது. அந்த கட்டத்தில் அத்தனை பேரும் ஈமான் கொள்வார்கள், நம்பிக்கை கொள்வார்கள் விளங்குது. இவ்வளவு தெளிவான ஒரு சான்றுகளை அல்லாஹ் சொன்ன பிறகும் கூட மனம் முரண்டா என்னமோ பெரிய அறிவுபூர்வமா பேசுவார் நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு மனிதனுக்கு இருக்கிற மாதிரி சக்தி தான் இருக்கும்ன்ற ஒரு பலவீனத்தின் காரணத்தினால. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா, அல்லாஹ்வை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை நம்மள மாதிரி நினைச்சு பேசக்கூடாது. அந்த அல்லாஹ் நமக்கு தேவையில்லை, எதையும் செய்ய முடிகிறவனுக்கு பேர் தான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு முடியுமா முடியாதா, நீங்க அது எப்படி உனக்கு சந்தேகம் வருது? ஒரு மனுஷனை உசுரோட வசத்துல என்பது ஒரு பெரிய காரியமா, அவனுக்கு இது ஒரு பெரிய காரியமே கிடையாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம ரசூலுல்லாஹ் மேராஜ் கூட்டிட்டு போனானே, உசுரோட தானே வசதி கூட்டிட்டு போனான், திருப்பி கொண்டு வந்து விட்டான்ல. உசுரோட கூட்டிட்டு போனா, ஒரு ஆல்ரெடி ஒரு கூட்டிட்டு போயிருக்கானே இல்லையா, ஒரு ஆளை கூட்டிட்டு போய் கொண்டாந்து விட்டு போட்டான், ஒருத்தர் வச்சுக்கிட்டான், அவ்வளவுதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூட்டிட்டு போனா, எங்க வரைக்கும் கூட்டிட்டு போனா, இந்த சிதறத்தில் முன்தஹா, இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, சிதறத்துல் முன்தஹா ஜன்னத்து வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க. சூரத்து நஜ்ம்ல இஸ்ரா வரைக்கும், பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் கூட்டிட்டு போனான்னு சில பேர் சொல்றாங்க. அது ஒரு இடத்துல சொல்றான் அல்லாஹ். இன்னொரு இடத்துல எங்க வரைக்கும் போனதா சொல்லி காட்டுறான்னு கேட்டா, நஜ்மு சூராவுல இந்த சிதறத்தில் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, சிதறத்துல் முன்தஹாங்கிறது அங்க வரைக்கும் அல்லாஹ் கூட்டிட்டு போனா, அங்க வச்சு ஜிப்ரீல் அவர் பார்க்கிறாரு, அங்கதான் ஜன்னத்துல் மஅவா என்ற சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் கூட்டிட்டு போன மாதிரி ஈசா நபியும் கூட்டிட்டு போனா, ஒரு ஆளை விட்டு விட்டான், ஒரு ஆளை வச்சுக்கிட்டான். இதுதான் விஷயம். அதனால இதுல எந்த குழப்பமும் கிடையாது, இதுல சந்தேகத்துக்கு இடமும் கிடையாதுங்கிறத முதல்ல விளங்கிக்கணும். இது ஒரு பாயிண்ட் ஆச்சா. அதுக்கப்புறம் 43வது அத்தியாயத்தை எடுத்துக்கிறங்க. அதுல 57, 58, 59, 60, 61, 62 இவ்வளவு வசனங்கள். ஆனா இதுல முக்கியமான வசனம் என்னன்னா 61 தான். 43வது அத்தியாயத்துல 61வது வசனத்துல தான் பாயிண்ட் இருக்கிறது. ஆனால் அது யாரை சொல்லுதுன்னு நீங்க விளங்கிறதுக்காக முன்னாடி வரணும், அவரையும் நாங்க வரும்.
அவர்னு சொல்லி ஆரம்பிச்சா எவர்னு ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கு தான் நமக்கு முன்னாடி இருந்து வந்துடுறான். அவர் யாருங்கிறதுக்காக தான் அந்த வசனமே தவிர நமக்கு பாயிண்ட் வந்து 61 தான் இருக்குது. 61 வர்றதுக்கு முன்னாடி 57 இருந்து வர்ற 43வது அத்தியாயத்துல 57வது வசனத்தில இருந்து படிச்சோம்னு சொன்னா, வலம்மா ஊரிப இப்னு மரியம மஸலன், மரியமுடைய மகன் ஈசா நபி, மரியமுடைய மகன் இவர்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டப்படும் பொழுது, இதா கௌமுக மின்ஹு யசித்தூன், உம்முடைய சமுதாயத்தவர்கள் அவரை அலட்சியம் செய்கின்றனர், புறக்கணிக்கின்றனர். இந்த செய்தியை அலட்சியம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், அலட்சியம் செய்கிறார்கள். வகாலு, அவர்கள் கேட்கிறார்கள், ஆலிஹத்துனா கைருன் அம் ஹுவ, எங்க கடவுள் சிறந்தவரா அல்லது அவர் சிறந்தவரா என்று கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல வந்து ஈசா நபியை பத்தி பேசுறாங்க. அவங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா மதீனாவுல உள்ளவர்களுக்கு ஈசா நபி தெரியும், அவங்க யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். மக்காவுல உள்ளவங்களுக்கு ஈசா நபிலாம் தெரியாது, எந்த வேதமும் அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து இப்ராஹிம் நபி மார்க்கம்னு சொல்லிக்கிட்டு வேற மாதிரியான நடவடிக்கைகள் இருந்தாங்க. ஈசா நபியை பத்தி பேசின உடனே, ஈசா என்னமோ சொல்றாரு, இவரு எந்த கடவுள் சிறந்தவரா இல்ல ஈசா சிறந்தவரா, நீ என்னமோ ஈசா தந்தை இல்லாம பிறந்தார் அப்படி பண்ணிக்கிறிய அப்படின்னு அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம் அப்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க. இதை மக்காவில் உள்ள காபிர்களை ஈசா நபியை பத்தி பேசின உடனே அவர்கள் அதை நிராகரிக்கிறார்கள். ஆலிஹத்துனா கைருன் அம் ஹுவ, எங்கள் கடவுள் சிறந்ததா இல்ல ஈசா நபி சிறந்தவரா என்று உம்மிடத்தில் வந்து கேட்கிறார்கள். மா லரபுஹுலக இல்லா ஜத்லா, விதண்டாவாதம் தான் உம்மிடத்தில் அவர்கள் செய்கிறார்கள். பல்ஹும் கௌமுன் ஹசிமூன், அவர்கள் விதண்டாவாதம் பரட்டுவாதம் செய்யக்கூடிய கூட்டமாக இருக்கிறார்கள் சொல்லிட்டு இது 57 58 இன் ஹுவ இல்லா அப்துன், அவர் ஒரு அடியார் தான், ஈசா நபி என்பவர் ஒரு அடிமைதான். அன் அம்னா அலைஹி, அவருக்கு நமது அருட்கொடைகளை நாம் வழங்கி இருந்தோம். வஜஅல்நாஹு மஸலன் லிபனி இஸ்ராயீல், இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு ஒரு மாடலாக முன் உதாரணமாக அவரை நாம் ஆக்கி இருந்தோம். வலவ் நஷாஉ, நாம் நினைத்திருந்தால் லஜஅல்னா மின்கும் மலாயிகத்தன் ஃபில் அர்லி யக்லுஃபூன், வானவர்களை இங்கே வந்து கலீஃபாக்களாக நாம் ஆக்கி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வ இன்னஹு, நிச்சயமாக அவர், இந்த அவர் யாருங்கிறத படிச்சுட்டு வர்றேன். யாரை பத்தி இதுவரைக்கும் பேசிட்டு வர்றோம்? 57ல 58ல 59ல எல்லாம் இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அப்படிலாம் வந்துட்டு இருக்கு. அவரை பத்தி பேசிக்கிட்டு வரும் பொழுதுதான் 61வது வசனத்தில் சொல்லுகிறது, இன்னஹு, அவர் ஈசா இப்னு மரியம் லஇல்முன் லிஸ்ஸாஅத்தி, கியாமத் நாளுக்கு அடையாளமாக இருக்கிறார். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஈசா நபி சாஅத்னா கியாமத் நாள். குர்ஆன்ல பல இடங்கள்ல சாஅத் என்பது கியாமத் நாளுக்கு வருகிறது. யஸ்அலூனக அனி சாஅத்தி, சாஅத்தை பற்றி கியாமத் நாளை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள். ஐயான முர்சாஹா, அது எப்ப ஏற்படும் என்று கேட்கிறார்கள். இலா ரப்பிக முன்தஹாஹா, ஐயான முர்சாஹா ஃபீமா அன்த மின் திக்ராஹா, அது பற்றிய ஞானம் உனக்கு எங்க இருக்கிறது? கியாமத் நாள் எப்பன்னு உன்கிட்ட வந்து கேட்கிறாங்க, உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி எல்லாம் கேட்கிறான். ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறான், ஃபீமா அன்த மின் திக்ராஹா, அது பற்றிய ஞானம் உனக்கு எங்க இருக்கிறது? இலா ரப்பிக முன்தஹாஹா, அதனுடைய முடிவான ஞானம் வந்து உன்னுடைய இறைவனுக்கு தான் இருக்கிறது. இன்னமா அந்த முன்திருமை யக்ஷாஹா, அதை பற்றி அஞ்சுகிற மக்களுக்கு நீ எச்சரிக்கை செய்பவர் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சாஅத்துங்கிறது கியாமத் நாளுக்காக சொன்னான். இந்த சாஅத் என்ற வார்த்தை, அஸ்ஸாஅத் என்ற வார்த்தை குர்ஆன்ல வந்து நிறைய இடங்கள்ல வருகிறது. எல்லா உதாரணம் 5 விஷயங்களை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் ஒரு வசனம் இருக்குது, பல முறை உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம். அந்த 5 விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் என்ன? இன்னல்லாஹ இந்தஹு இல்முஸ் ஸாஆ, சாஅத் பற்றிய கியாமத் நாள் பற்றிய அறிவு அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது அப்படின்னு வருகிறது. இப்படி நிறைய இடத்துல என்ன செய்கிறது, அந்த சாஅத் என்பது கியாமத் நாளை குறிக்குதுங்கிறதுக்கு என்ன, கியாமத்துங்கிற வார்த்தை நமக்கெல்லாம் நன்கு அறிமுகம், சாஅத்துங்கிற வார்த்தை வந்து நமக்கு அறிமுகம் இல்லை. அதுக்காக நம்ம, ஆனா குர்ஆன்ல வந்து கியாமத்தை விட சாஅத் அதிகமா இருக்குது. குர்ஆன்ல பொறுத்த வரைக்கும் யுக முடிவு நாளை பற்றி பேசும் பொழுது கியாமத் என்ற வார்த்தையை விட சாஅத் தான் செய்து அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னஹு, அவர், அவர்னா எவரை, எவரை பத்தி பேசுறோம்? இப்ப வேற எவரை பத்தியும் பேசலைங்க. இந்த 57ல இருந்து நீங்க பார்த்தாலும் சரி, 1ஆம் நம்பர் வசனத்திலிருந்து பார்த்தாலும் சரி, 43வது சூறாவை எடுத்துக்கிட்டு 1ல இருந்து படிச்சுட்டு வந்தாலும் சரி, வேற எந்த நபரை பத்தி இங்க பேசப்படவே இல்லை. அவர்னு சொன்னா யார் தான்? ஒரு ஆளை தான் பேசிட்டு வர்றோம், அவர் தான் ஈசா தான். ஈசா லஇல்முன் லிஸ்ஸாஅத்தி, கியாமத் நாளுக்கு வந்து ஒரு அடையாளமாக இருக்கிறார். அப்ப அவர் மூத்தா போயிட்டாருன்னா அப்ப அடையாளம் எப்படி இருப்பாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு முந்திய, அதாவது இப்ப கிபி 1லயே, கிபி 1லனா அவர் மூத்தா போயிருக்கணும் அவங்க கருத்துப்படி. அப்ப 1லயே மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா
அவர் எப்படி கியாமத்துல அடையாளமா இருப்பார்? அதுக்கு முந்தைய ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்களா, அவங்களே அடையாளம் சொல்லியிருக்கானு. அவருக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. கடைசி நபியை தான் கியாமத்துல அடையாளம்னு சொல்லுவோம். இவர் ரசூலுல்லாஹ்க்கு முந்தைய மௌத்தா போயிட்டாரே, இவர் எப்படி கியாமத்துல அடையாளமா இருப்பாரு? கியாமத்து நாள் அடையாளமா இருக்கிறார்னு சொல்வதில் இருந்த கியாமத்து நாளுக்கு முந்தி அவருக்கு ஒரு தொடர்பு இங்க இருக்குது. உலகம் அழிகிறதுக்கு ஒரு அடையாளமா வருவான்னு வழங்குதா இல்லையா? இதுக்கு மேல எவ்வளவு தெளிவு, என்ன வார்த்தை தெளிவா நமக்கு வேணும்? இன்னஹு அவர் லஇல்முன் லிஸாஅத்தி, கியாமத்து நாளுக்கு அடையாளமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அதுலயும் அல்லாஹ் வந்து இருக்கிறான். ஃபலா தம்தருன் பிஹா, அது விஷயத்துல சந்தேகமே படாதேங்கறான் அல்லாஹ். அது சந்தேகம் அது எப்படி அப்படி நீங்க தடுமாறுனீங்கன்னா தடுமாறாத. ஃபலா தம்தருன் பிஹா, அதில் எந்த சந்தேகமும் கொண்டு விடாது, நிச்சயமா கியாமத்துல அடையாளம் தான் அவரு. ஒத்தபியூனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான். ஹாதா சிராத்து முஸ்தகீம், இதான் சிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதை. நீங்க கேக்குறீங்க அல்ஹம்து சூராவுல ஏதின சிராத்துல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டுண்டு. நேரான வழி என்னன்னு கேட்டா கியாமத்து நாளைக்கு அடையாளம் அவர் நம்புறது நேரான வழி. அதை ஒருத்த மறுத்துட்டான்னு சொன்னா அவன் நேரான வழியில இல்லைன்னு அர்த்தம். கியாமத்து நாளுக்கு அடையாளம்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்துல நான் சொல்றதை கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான் ரசூலுல்லாஹ். என்னை பின்பற்றுங்கள், ஹாதா சிராத்து முஸ்தகீம், இதுதான் நேரான வழி. லா யசுத்தன்னக்கும் ஷைத்தானும், ஷைத்தான் உங்களை கெடுத்து திசை திருப்பி விட வேண்டாம். ஷைத்தான் கெடுப்பான். அது எப்படி முடியும்? 2000 வருஷம் அப்படி வாழ முடியும்? அங்க சோறு கிடைக்குமா? அங்க தொழ முடியுமா? அங்க அதை செய்ய முடியுமா? இப்படி எல்லாம் தூங்க முடியுமா? இப்படி எல்லாம் கேட்பாங்க. அதான் ஷைத்தான் வேலை. வலா யசுத்தன்னக்கும் ஷைத்தானும், ஷைத்தான் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியா இருக்கிறான். அவன் தூண்டி விடுவான் உங்களை, இது விஷயத்தை சந்தேகத்தை கிளப்புவான். அதனால சந்தேகமும் படாதீங்க. சந்தேகப்படாம இருக்கிற நேரான வழி. ஷைத்தான் உங்களை கெடுக்கத்தான் பார்ப்பான். இதெல்லாம் ஷைத்தான். ஈசா நபி வரமாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் அவர்கள்லாம் ஷைத்தான்கள் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டான். உனக்கு வஜா கதை. அப்ப 4வது அத்தியாயத்துல 157, 158, 159 அதை பார்க்கும் பொழுது தெளிவா தெரிகிறது ஈசா நபி அவர்கள் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பிறகு காலத்தில் வருவார்கள். இனிமே தான் மூத்தா போவாங்க. மூத்தா போறதுக்கு முன்னாடி அந்த மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் தெளிவா வருகிறது. 43வது அத்தியாயத்தில் 57, 58, 59, 60, 61, 62 ஆகிய வசனங்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் கியாமத்து நாளுக்கு ஒரு அடையாளமாக திகழ்கிறார் என்ற ஒரு செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இது ஒன்னாச்சா? அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு வசனம் இருக்கிறது. அந்த வசனம் வந்து உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா ஈசா நபி வந்து மரணிக்கவில்லைன்னு காட்டும். ஆனா சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா இந்த 2 வசனத்தை கண்டுக்கிறாம இல்ல ஈசா நபி மூத்தா போயிட்டாங்க, அதுக்கும் குர்ஆன்ல ஆதாரம் இருக்கு. குர்ஆன்ல அப்படி 2 ஆதாரம் இருக்குமா? குர்ஆன்ல வந்து அல்லாஹ்வுடைய வேகம். ஏன் என்னிடத்துல வந்து முரண்பாடு வரலாம். நேத்து ஒண்ணு சொல்லி இன்னைக்கு ஒண்ணு நான் சொல்லி ஒரு மனுஷன் யார்ட்டையும் வரலாம். எவ்வளவு பெரிய அல்லாமா இருந்தாலும் பெரிய அறிஞரா இருந்தாலும் மனிதன்கிற முறையில சொன்னதை மறந்துடுவோம். ஒரு மூடு சரியில்லாட்டி உன்னோட நுழைஞ்சிருவோம். ஃப்ரெஷ்ஷா இருந்தா ஒரு மாதிரியா சிந்திப்போம், கவலையா இருந்தா வேற மாதிரி சிந்திப்போம். இதெல்லாம் நமக்கு வரும். அல்லாஹ்ட்ட முரண்பாடு வருமா? மரணிக்கவில்லைன்னு அல்லாஹ் சொன்னான்னு சொன்னா மரணித்து விட்டார்கள் கருத்து வர்ற மாதிரி ஒரு வசனம்லாம் இருக்காது. அல்லாஹ் வந்து முரண்பட்டு பேசவும் மாட்டான். அவனுடைய வார்த்தையில் அல்லாஹ்வுடைய வார்த்தையில் ஒரு சிறப்பே அதான லவ்கான மின்னிந்து கைதில்லாஹி லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா. இது அல்லாஹ்வை தவிர வேற யாரிடம் இருந்தாவது இந்த குர்ஆன் வந்திருக்குமே ஆனால் இதுல அநேக முரண்பாடுகளை அவர்கள் பார்த்திருப்பார்கள். முரண்பாடு இல்ல டிக்ளேர் பண்ணக்கூடிய வேதம் இது. லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்பிஹி. இந்த வேதத்துல முன்னும் பின்னும் எந்த விதமான தவறுகளும் வராது, பாத்தில் வராதுன்னு சொல்லி அல்லாஹ் இந்த வேதத்துக்கு வந்து அவனே சர்டிபிகேட் தரான். கண்டிப்பா ஈசா நபி மரணிக்கவில்லைன்னு இது சொல்லுதுன்னு சொன்னா எல்லா வசனமுமே இதை ஒட்டித்தான் இருக்குமே தவிர இதை வெட்டி இருக்காது. உன் சிந்தனையில உள்ள கோளாறுனால முக்கியமான விஷயங்களை கவனிக்காத காரணத்தினால இப்படியான ஒரு பேச்சு வருது. அதுக்கு வந்து அவங்க காட்டுற ஒரு ஆதாரத்தை என்னன்னு கேட்டா 3வது அத்தியாயம் 144 வசனத்தை எடுத்துக்கிறாங்க. ஆனா எடுத்துக்கொள்ளக்கூடிய என்ன செய்வாங்க தெரியுமா? இப்ப நம்ம சொல்லி காட்டணும் 2 வசனம், 2 தொடர். 4வது அத்தியாயத்தில் 157 இருந்து காட்டின வசனம், 43வது அத்தியாயத்தில் 57 இருந்து காட்டின அந்த வசனம் இருக்கு பாருங்களேன். இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அதை அப்படி தூக்கி வச்சுட்டு இந்த இது எப்படி சொல்லுதுமாங்க. குர்ஆனை அணுகக்கூடியவர் என்ன செய்யணும் தெரியுமா? அதுக்கு வழக்கம் சொல்லணும். மௌத்துக்கு முன்னாடி ஈமான் கொள்வார்கள் என்ன அர்த்தம் சொல்லு. முதல்ல தன்னளவில் அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லணும். அது அப்படி தனியா இருக்கட்டு. இதுல இருக்கல எப்படி இருக்குன்னா முரண்பட வைக்கிறது. அதை நீ எடுத்துக்க, நான் இதை நான் எடுத்துக்கிறேன். அப்படியா குர்ஆன்? அப்படியா அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கு? அப்ப அந்த 2 வசனங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டார்கள். எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு வியாக்கியானம் அந்தஸ்தை உயர்த்தி விட்டார்கள் ஒரு மழுப்புவாங்க. ஆனா அவருடைய மௌத்துக்கு பின்னால கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. கியாமத்தினால அடையாளம் எப்படிப்பான்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதில் இல்ல.
அதை அப்படி ஓரம் கட்டி வச்சுவிட்டு அது அல்லாஹ்வுடைய வேதம் இல்லைங்கிற மாதிரி அதை தனியா தூக்கி வச்சுவிட்டு இந்த வசனத்துக்கு என்ன சொல்றீங்க உங்கள்ட்ட கேட்பாங்க. எந்த வசனம்? 3:144. 3:144 என்ன சொல்றதுன்னு கேட்டா, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது தூதரை தவிர வேறு இல்லை. முஹம்மது அல்லாஹ் கிடையாது. குர்ஆன்ல உள்ள வசனம் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதரை தவிர வேறு இல்லை. அது கலத்து மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள். இதான் பயன், அவருக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள். அவையும் மாத்த, இவர் இறந்து விட்டால், முகமது இறந்து விட்டால், அவ குத்தில கொல்லப்பட்டு விட்டால், இன்கலபத்தும் அல ஆகாபிக்கும், வந்த வழியே நீங்கள் திரும்பி சென்று விடுவீர்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 3:144 கேட்கிறான். இதை எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்கள் கேட்டா, பாத்தீங்களா, முகமதுக்கு முன்னாடி தூதர்கள் சென்று விட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது தூதர் தான். அது கலத்து மின் கப்லிஹி அர் ருசுலு, முகமதுக்கு முன்னால் தூதர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். ஈசா நபி முகமது முந்தினால் தானே அவரும் போயிட்டாரு. ஈசா நபி மௌத்தாகி விட்டார் என்பதற்கு பாயிண்ட் என்ன? ஈசா நபி அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி உசுரோடு இருந்தார்களே, ஆனால் ஈசா நபியை தவிர இங்க இருக்குதா எல்லா தூதரும் போயிட்டு அர் ருசுலுன்னு இருக்குல்ல, தூதர்கள் எல்லாம் போய்விட்டார்கள், இவரும் போய் விடுவார். எல்லா தூதர்களும் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போனார்களோ, நூஹ் நபி போனார்களோ, சுலைமான் நபி போனார்களோ, அதே மாதிரி என்ன செய்வாரு, இவரும் போய் விடுவார், முகமதும் போய் விடுவாரு. இவருக்கு வந்து எல்லாரும் போயிட்டாங்க, அந்த கருத்து தருதா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. 3வது அத்தியாயத்துல 144வது வசனத்துல இது இருக்கிறது. இது கரெக்ட் தான், அது அப்படிதான் இருக்கிறது. முகமது தூதரை தவிர யாரும் இல்ல, அவருக்கு முன்னாடி தூதர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள் என்ற வாசகத்தை வைத்துக் கொண்டு ஈசா நபியும் சென்று விட்டார்கள் என்று கருத முடியும். இந்த வாசகத்தை வைத்துக் கொண்டு அப்படி கருத முடியும். ஆனால் அந்த ரெண்டுக்கு என்ன பதில்? விதிவிலக்கு இருக்குங்கிறது அல்லாஹ் அந்த இடத்துல எப்பவுமே சொல்ல மாட்டான். மனிதனை எல்லாம் விந்து துளியில படைச்சேன்னு ஒரு இடத்துல சொல்லுவான், ஆதமை தவிர அந்த இடத்துல சொல்ல மாட்டான். தேடி பார்த்தா வேற இடத்துல இருக்கும். விந்து துளியில இருந்து எல்லா மனுஷனையும் படைச்சேங்கிறான் அல்லாஹ். எல்லா மனுஷனையும் படைச்சேன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதில் அடங்கிடுவார்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய விந்து துளிக்கு படைக்கப்பட்டார்? அவர் நேரடியாக மண்ணால் படைக்கப்படுறாரு. ஆனா அது அந்த இடத்துல வேற இடத்துல இருக்குது. அந்த வசனத்திலேயே சேர்த்து செய்ய மாட்டான், ஆதமையும் ஹவ்வாவையும் தவிர, ஈசாவையும் தவிர அந்த இடத்துல மூணையும் போட்டு எல்லாம் என்ன செய்ய மாட்டான், விதிவிலக்க சொல்ல மாட்டான். ஒரு இடத்துல ஆதம சொல்லுவான், ஒரு இடத்துல ஹவ்வாவை, ஒரு இடத்துல ஈசா நபியை சொல்லுவான். தனித்தனியா அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள் சொல்லிடுவான். அந்த விதிவிலக்க நீக்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த வசனத்திலிருந்து எல்லா தூதர்களும் சென்று விட்டார்கள் என்ற அர்த்தம் வந்தாலும், நாம் ஏற்கனவே சொன்ன இந்த 2 வசனங்கள் இருக்கிறத, 2 செட்டு, 4வது அத்தியாயத்திலையும் 43வது அத்தியாயத்திலையும் வரக்கூடிய அந்த வசனங்கள் அதுல தெளிவா இருக்கா இல்லையா? அதை தவிர சேர்த்துக்க, அதை இதை இணைச்சு வழங்குறான்னு என்ன செய்வோம்? தூதர்கள் எல்லாம் போயிட்டாங்கன்னு இது சொல்லுது. அதுல ஈசா நபி உயர்த்தப்பட்டார்னு தன்னளவில் உயர்த்தார்னு சொல்லுகிறது. ரெண்டையும் இணைக்குவோம். அவரை தவிர மற்ற தூதர்கள் தான் முடிஞ்சு போச்சுக்கத. இதை எடுத்துக்கிட்டோம், அதை எடுத்துக்கிட்டோம். இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம், அந்த வசனங்களை நம்ம எடுத்துக்கொள்கிறோம் ஆயிரும். ஆனாலும் இதை விட தெளிவான சான்று வேணும்னு சொன்னா, இதே மாதிரி இன்னொரு வசனம் குர்ஆன்ல இருக்கிறது. இதே மாதிரி சேம் இதே மாதிரி அந்த வசனத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஈசா நபிக்கு விதிவிலக்கு தெளிவா இருக்கிறது. எப்படி இருக்கிறது? 5வது அத்தியாயம் மாயிதா 75வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மல் மசீஹ் இப்னு மரியம், மா முஹம்மதுனுக்கு பதிலா முகமது இடத்துல மசீஹ போட்டிருக்கான். அவ்வளவுதான். இந்த வசனத்துல இப்ப 3:144 பார்த்தோமே, அதுல என்ன பண்ணிருக்கான்? ஒமா முஹம்மதுன் அப்படின்னு போட்டிருக்கான்ல. இதுல என்ன பண்றான்னு கேட்டா, மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல், மரியமுடைய மகன் மசீஹ் இருக்கிறாரே ஈசா, அவர் தூதரை தவிர வேற இல்லை. அந்த 3:144 அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, முகமது தூதரை தவிர யாரும் இல்லைங்கிறான். இந்த வசனத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா, ஈசா நபி தூதரை தவிர யாரும் கிடையாது, தூதர் தான் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான், அது கலத்து மின் கப்லிஹி ருசுல், அவருக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள். நல்லா கவனிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசும்போது என்ன சொன்னா, அவருக்கு இதே வாசகத்தை சொன்னான். ரெண்டையும் எடுத்து பாத்தீங்கன்னா வாசகம் அப்படியே இருக்கு, பேர் மட்டும் மாறுது, வாசகம் அப்படியே இருக்கு பாருங்க. மா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது கலத்து மின் கப்லிஹி ருசுல், கது கலத்து மின் கப்லிஹி ருசுல் 5. அதே மாதிரி 5:25 அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈசா நபிக்கு சொல்றான், மல் மசீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூல் கது கலத்து மின் கப்லிஹி ருசுல் 5 சொல்றான். அதே வாசம். அப்ப ஈசா நபிக்கு முன்னாடி தூதர்கள் சென்று விட்டார்கள் அப்படிங்கிறான்.
இப்ப ஈசா நபியை பத்தி பேசும்போது அவர் சென்று விட்டார்னு சொல்லணும். அவர் மூத்தா போய் இருந்தார்னு சொன்னா என்ன செய்யணும்? அவர் மூத்தா போனதை பத்தி சொல்லணுமா? அவருக்கு முந்தி மூத்தா போயிட்டார்கள் சொல்லணுமா? அவருக்கு முந்தி எல்லாம் மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அர்த்தம் என்னை பத்தி பேசுறீங்க, இவருக்கு முந்தி வந்து எல்லாரும் மூத்தா விட்டார்கள் அர்த்தம். நான் இருக்கிறேன்னு அர்த்தம். நான் மூத்தா போயிட்டா அது பேச தேவையில்லை, நானே மூத்தா போயிட்டேன். அப்ப ஈசா நபியை பத்தி எல்லாம் பேசும்போது என்ன செய்யறான்னு கேட்டா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தின அதே வாசகத்தை பயன்படுத்துகிறான். எப்படி பயன்படுத்துகிறான்? ஈசா நபியும் தூதர் தான், அவருக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள். அவர் சென்று விட்டார் நீங்க சொல்லல, அவருக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள் என்ன அர்த்தம்? அவர் இருக்கிறாரு. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசும்பொழுது முகமதுக்கு முன்னால் தூதர் சென்று விட்டார்னு அல்லாஹ் சொல்றான். இது இறங்கும் போது முகமது உசுரோட இருந்தாங்களா இல்லையா? முகமதுக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள் என்ற வசனம் இறங்கும் போது முகமதுக்கு தானே இறங்குது, அவங்க உசுரோட தானே இருந்தாங்க. அப்ப ஈசா நபிக்கு முன்னால் தூதர்கள் சென்று விட்டார்கள் என்று சொன்னா ஈசா நபி இருக்கிறாங்கன்னு தான் விளங்குது. அப்ப ஈசா நபி உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை இதே மாதிரியான வாசகத்தை வைத்து அல்லாஹ் சொல்றான். இது கூட எது சொல்றான்னு கேட்டா, ஈசா நபியை கடவுளுங்கிறாங்க, கடவுளுடைய குமாரருங்கிறாங்க. அதுக்கு கவுண்டர் தான் இது. இந்த 5:75 வசனம் இருக்கிறத அதுக்கு மறுப்பு தான் இது. இதுல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, கானா யகுலானி தாம் உம்முஹு சித்திகா, இவருடைய அம்மா உண்மையாளராக இருந்தாங்க, ஈசா நபியுடைய அம்மா. கானா யகுலானி தாம், ரெண்டு பேரும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். நல்லா சொல்லி காட்டுறான், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார்கள். உன்னொரு கைபனு பையின் உலகமுல் ஆயாத், சான்றுகளை எவ்வாறு நாம் தெளிவுபடுத்துகிறோம் என்று சிந்தித்துப்பார். சுமூர் அண்ணா யுகூன், அதற்கு பிறகு எப்படி அவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதையும் சிந்தித்துப்பார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இதுல ஈசா நபி கடவுள் நினைக்கிறாங்கல்ல, அதுக்கு மறுப்பு இந்த வசனம். எதை சொல்லி எல்லாம் மறுக்கிறான்? திண்டாங்கன்னு சொல்லி மறுக்கிறான். கடவுள் கிரியடா, கடவுள் திம்பாரா? அவர் திண்டார்ல, அவருடைய அம்மாவும் திண்டாங்கல்ல, அல்லாஹ் கேட்கிறான். ரெண்டு பேருமே சாப்பிட்டா, கானா யகுலானி தாம், ரெண்டு பேருமே சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. என்னத்தையும் சொல்லு, சாப்பிட்டாரா இல்லையா? அவங்க அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையா? அப்புறம் என்ன கடவுளுங்கிற? நான் கடவுள் சாப்பிட மாட்டானே. அப்ப சாப்பிட்டார்கள் என்பதை வைத்து அல்லாஹ் வந்து கடவுள் இல்லைன்னு மறுக்கிறான். இவர் மூத்தா இருந்தார்னு வைங்க, அதை வச்சு மறுத்திருப்பான்ல. என்னடா கடவுள் செத்து போயிட்டார்ல, பண்ண கடவுள்னு கேட்டுப்பான்ல. மூத்த சாப்பிடுறதை சொல்லி நிரூபிப்பதை விட ஒருவன் செத்து போறதை சொல்லி நிரூபிப்பது இன்னும் வெயிட்டானது. ஒருவன் கடவுள் சொல்றாங்க, அவன் கடவுள் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு வந்து திங்கிறத சொல்றதை விட சாவுறத சொன்ன வெயிட்டா இருக்குமா இல்லையா? ஒருத்தன் கடவுள் வாதிடுறான், சோறு திங்கிறான், அதை போய் மக்கள்கிட்ட சொன்னா கூட திண்டா என்ன கடவுள் சோறு திண்டா என்னன்னு கேட்பான். செத்துட்டான்னு வைங்க, கடவுள் என்னடா இப்ப சொல்ற, செத்துட்டானடா முழிப்பான், பதில் சொல்ல மாட்டான். அப்ப செத்து விட்டார்னு சொல்வதுதான் ஒருவன் கடவுள் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு வந்து வலிமையான காரணம். திங்கிறார் என்பது வலிமை குறைஞ்ச காரணம். எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சாதாரண மக்கள் திண்டு கடவுளா இருக்கலாம் நினைக்குவான். கடவுளை இலக்கணம் விளங்காதவன் திண்டுகிட்டே கடவுளா இருக்கலாம் நினைக்குவானா இல்லையா? அப்படி நினைக்கிறவன் இருக்கிறான். அதனால திங்கிறார்கள் சொல்லி கடவுள் தன்மையை மறுப்பதை விட செத்து விட்டார்னு சொல்லி கடவுள் தன்மையை மறுப்பது வந்து வலிமை கூடியது. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஈசா நபி மூத்தா இருந்தார்னு வைங்க, இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானு, ஈசா தூதர் தான், ஆள் அவரை போயிட்டாரா இல்லையா? அவர் செத்துட்டாரா இல்லையா? அப்புறம் என்ன கடவுள் ஆக்குறீங்க அப்படி நல்லா கேட்டிருக்கணும். அதை பத்தி பேசாம அவருக்கு முந்தி உள்ளவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஈசா தூதர் தான், அவருக்கு முந்தி உள்ளவர்கள் போய்விட்டார்கள், ஆனா அவர் தின்னுட்டு இருந்தாரு. அதை செஞ்சு பாரு, நீ சாப்பிட்டதை வச்சு நீ கடவுள் இல்லைன்னு வழங்கிக்க. அப்படிதான் அல்லாஹ் அந்த பாயிண்ட் வந்து நிறுவனம். அதுல இருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டா, ஈசா நபி அவர்கள் விதிவிலக்கு பெறுகிறார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி மற்ற தூதர்கள் எல்லாம் மௌத்தா போயிட்டார்கள் சொன்னா அதே மாதிரியான வசனம் ஈசா நபிக்கும் சொல்லப்படுற காரணத்தினால ஈசா நபி விதிவிலக்கு, அவங்களும் மௌத்தா போகல, அவங்களுக்கு முந்தி உள்ளவங்க தான் மௌத்தா போயிருக்கிறாங்க என்பது 5வது அத்தியாயம் 75வது வசனத்தை வைத்து பார்த்தாலும் டைம் ஆச்சா, சரி விளங்கி கொள்ளலாம்.